நான் இப்போ வந்து பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதை துவையல் அரைக்க போகிறேன். பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த தோல் மிச்சமாக இருக்கா, நான் இதை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அழகா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். இப்போ தாளிச்சுக்கிறேன். எப்போதும் தக்காளி சட்னி அரைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இந்த மிளகா காரமாக இருக்குது, அதனால 4 மிளகா தான் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா. இதில் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும். கடுகு பொரிஞ்சோடனே போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சம் வேகட்டும், அது இருங்கன்னா. தக்காளி ஒன்றே ஒன்று வச்சுக்கணும், ஏன்னா கொஞ்சம் தோல் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதனால புதினா டேஸ்ட்டில் இருக்கும். அதனால கொஞ்சம் தக்காளி வச்சிங்கன்னா புளிப்பு கொஞ்சம் இருக்கும் ஊறுகால, அது துவையலில். தக்காளி ஒன்றே ஒன்று தான். போட்டு இந்த வதக்கிட்டேன் பாருங்க, இப்படி வதக்கணும். இப்படி வதக்கிட்டு இந்த பீர்க்கங்காய் தோல் இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கணும். அப்படியெல்லாம் அரைமுறையாக வதக்கக்கூடாது, நல்லா வதக்கிடணும். கழுவி வச்சுருவேன். இதில் ஒரு கொட்டை புளி போட்டு அரைக்கணும், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அரைக்கணும். இந்த துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பித்தத்துக்கு நல்லது. தலை சுற்றுது பார்த்தீங்களா காலையில், அதுக்கு இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. பீர்க்கங்காய் துவையல் நல்லா வதக்கட்டுங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் நான், சரிங்களா? வதக்கிட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இதில் கொஞ்சம் தான் எடுக்க முடியும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதில் ஒரு கொட்டை புளியும் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு உங்கள் வீட்லேயும் இருக்கிறத வச்சே இதை அரைங்க. நீங்கள் என்ன போட்டு அரைச்சாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பீர்க்கங்காய் துவையல். அரைச்சிட்டு காட்டுறேன் இருங்க. இந்த பக்கம் பருப்பு கொடுத்து அரைச்சிட்டு இருக்கிறேன், இருங்க காட்டுறேன். இதை அரைச்சிட்டு உங்களுக்கு பார்த்தீங்களா, சட்னி சாப்பாட்டுக்கும் போடலாம், தோசை இட்லிக்கும் தொட்டுக்கலாம். சுடு சாப்பாட்டில் வேற சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா. பார்த்தீங்களா, பீர்க்கங்காய் துவையல். அம்மியில் அரைக்கணும்ல, ஆனால் அம்மியில் எங்கள் வீட்டில் இல்லை, முடியல இன்னும்.